ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாட்டர்டே சண்டே 2 நாள் vlog தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். சாட்டர்டே வந்து Feb 14. அன்னைக்கு மார்னிங் வந்து ஈரோடு போகிற வேலை இருந்ததுனால ஈரோடு போயிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வீக் வந்து தம்பிக்கு பர்த்டே வரதுனால தம்பிக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். இங்கே வந்து பெரியவங்களுக்கும் குட்டி பசங்களுக்கும் வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. அப்படியே தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர வழியில் வந்து ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு இளநீ வந்து சாப்பிட்டோம். எங்கள் ஊரில் வந்து இளநீ 50 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இளநியெல்லாம் குடிச்சிட்டு ஒரு வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு மதியம் வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக புளி கொட்டை எடுக்கிற வேலை இருந்துச்சு. புளி வந்து நல்லா மேலே இருந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதில் இருந்த கோதெல்லாம் உரிச்சிட்டு காய வச்சுருந்தது. நல்லா தட்டி கொட்டையை எடுத்துட்டு இதை வந்து நாங்கள் 1 இயருக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். நீங்கள் இது மாதிரி கொட்டையை எடுத்து ஸ்டோர் பண்ணுவீங்களா, இல்லை கடையில் அப்பப்போ வாங்கிக்குவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா உப்பு போட்டு பக்கெட்டில் அமுத்தி வச்சுட்டா 1 இயருக்கு இருக்கும். ஈவினிங் போல் டின்னர் வந்து வெளியில் சாப்பிட்லான்னு சொல்லி டேபிள் புக் பண்ணியிருந்தோம் Feb 14க்கு. அதனால் வெளியில் கிளம்பிட்டோம். வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து கேக் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்டேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு டேபிள் புக் பண்ணியிருந்ததால் வெளியில் கிளம்பிட்டோம். நாம் இன்றைக்கி எங்கே போனோன்னா, பெருந்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற RRR அங்கே வந்து புதுசாக வந்து பிளானட் பி வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பலூன் செட்டப்போட கேண்டில் லைட்டு பொக்கே எல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணி நல்லா டெக்கரேஷன் பண்ணி நல்லா இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி ஈரோடில் இருக்கிற பிளானட் பிக்கு வந்து போயிருக்கோம். அங்கேயும் நல்லாயிருக்கும். இதுவும் புதுசாக பண்ணியிருந்தாங்க. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். குட்டீஸ்லாம் வந்து ஜாலியாக பலூன் இருந்ததுனால விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. டேபிள் ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் போட்டு கேண்டில் வச்சு டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து பேக்கேஜ் வந்து ஒரு பேருக்கு வந்து நாங்கள் 799 சொல்லி பே பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து வெளியில் போனீங்களா, அங்கே எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டு என்னென்ன சாப்பிட்டோன்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கனில் வந்து மஞ்சூரியன், அடுத்து வந்து இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரில, மறந்துருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து தந்தூரி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கார்லிக் சிக்கன் செட்டிநாடு கிரேவி, அதுக்கு வந்து பட்டர் நான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அவ்வளோதான். இது வந்து ஃபிஷ் வந்து சில்லி வாங்கியிருந்தோம் குட்டீஸ் 2 பேரும் சாப்பிட்றதுக்காக. ஃபைனலாக வந்து ஐஸ்கிரீமுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஜூஸ் வாங்கிட்டோம். இது நெக்ஸ்ட் டே சண்டே எடுத்த விலாகு. சண்டே என்னென்னா, சாப்பாடு, பீர்க்கங்காய் பொரியல், மீன் குழம்பு. இன்றைக்கி வந்து சண்டே வந்து ஸ்பெஷல் அதிகமாக செய்யலை, சிம்பிளான மெனு தான். நேற்றே நான்வெஜ் சாப்பிட்டதால் மீன் குழம்பு, சுட சுட ரசம், நைட்டு பெரவி ஊற்றி வச்சுருந்த தயிர். அவ்வளோதான். வந்து இன்றைக்கி சண்டே தயிரில் இருந்த மேலே ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி மோர் சிலிப்பிட்டோம் மதியத்துக்காக. வெண்ணெய் வந்து 1 வீக்காக எடுத்து சேர்த்தி வச்சுருந்ததெல்லாம் இருந்துச்சு. நல்லா முருங்கைக்கீரை போட்டு நெய்யும் காய்ச்சியாச்சு. நெய் வந்து நம்ம தோசை, வெறும் சாப்பாடும் உப்பு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பருப்பு குழம்புக்கு வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து வீட்டுக்கு போலாக மீதியை வந்து கொடுத்துருவோம் கேட்குறவங்களுக்கு. அடுத்து வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக
மீன் வந்து மசாலா தடவி வச்சுருந்தோம். மத்தி மீன் எங்களுக்கும் பாறை மீன் வந்து குட்டீஸ்க்கும் வந்து மசாலா தடவி வச்சுருந்தது. பாறை மீனோட தலை வால் பகுதி எல்லாம் வந்து அதுதான் குழம்பா வச்சுட்டோம். சென்ட்ரு பார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எலும்பு கம்மியாக இருக்கிறதுனால குட்டீஸ்க்கு மசாலா தடவி வச்சுருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு மதியமாக வந்து நாங்கள் வந்து டிஷர்ட் மார்ட் வந்து போயிருந்தோம். இது வந்து ஆனைக்கல் பாளையத்தில் இருக்குது. அங்கே வந்து இதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. டாப்ஸ்லாம் வந்து 3 பீஸ் 1000க்கும் 4 பீஸ் 1000க்கும் தராங்க. டிஷர்ட்லாம் வந்து 100 ரூபீஸ்லேருந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கிற ஐடியாலேயே போகலை. அண்ணி வந்து ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லி போனாங்க. அதுக்காக நாங்கள் கூட போயிருந்தோம். கலெக்ஷன் பார்த்துட்டு நாங்களும் வந்து 2000க்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. நீங்களும் வேணும்னா போய் பாருங்கள். இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லை. நீங்களும் ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது கடைக்கு போய் பாருங்கள். கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்து எடுங்க. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்கிறேன். இங்கே வந்து குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் டிஷர்ட்ஸு, லேடீஸ்க்கு வந்து டாப்ஸு, நைட் ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்ஸு எல்லாம் நிறையா இருக்குது. குட்டீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது. நாங்களும் எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாம். கேர்ள்ஸ்க்கான இன்னர்ஸு, குட்டீஸ்க்கு நியூ பார்ன் பேபிலேருந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே இருக்குது. அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர வழியில் இது வந்து மொடச்சூர்லேருந்து கொண்டு வந்து பருப்பெல்லாம் விற்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.